நமஸ்தே. இந்த வீடியோவில் பிரவிஷ்காவோட கொஷின் பேப்பர்ஸ் 2 வச்சு நம்ம ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 பேப்பரும் இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 10 மார்க்ஸுக்கான இது பார்க்கலாம். फर्स्ट क्वेश्चन पेपर किन्हें 5 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखिए இருக்கு இல்லையா. ஸோ அதில் மொத்தம் இங்கே எத்தனை கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 8 கொடுத்துருக்காங்க, அதில் 5 எழுதணும் நீங்கள், சரியா. ஸோ இப்போ இது 2 கொஷின் பேப்பர்லையும் டோட்டலாக ஒரு 13 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். இந்த 5 மார்க்கு 5 கொஷின் எழுதி நீங்கள் 10 மார்க்ஸ் கெட் பண்ண முடியும், சரியா. ஃபஸ்ட் பேப்பர் 1 இது. பேப்பர் 2 பேப்பர் 3 மூணுமே இதில் பார்க்கலாம் இந்த வீடியோவில். பாருங்கள், फर्स्ट पेपर फर्स्ट क्वेश्चन नोट பண்ணிக்கோங்க. यशोधरा के दुख प्रमुख कारण, पेज नंबर 7 सेकंड क्वेश्चन பாருங்க. यशोधरा का दुख का मुख्य कारण क्या है? सिद्धार्थ यशोधरा से कहे बिना सिद्धार्थ सिद्धि प्राप्त करने के लिए चले गए, यही यशोधरा के दुख के प्रमुख कारण है. சித்தார்த் இருக்கார் இல்லையா, புத்தர், அவர் சொல்லாமல் போனது தான் அவங்களுடைய துக்கத்தின் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் 7 செகண்ட் கொஷின். அடுத்தது, அபினா ஹோங்கா மேரே அந்த் கவிக்கே ரச்சியதா, பேஜ் நம்பர் 10 ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். அபினா ஹோங்கா மேரே அந்த் கவிதா கா ரச்சியதா, ரச்சியதானா ரைட்டர் யார்? சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா. சூரியகாந்த் திரிபாட்டி நிராலான்றது தான் செகண்ட் கொஷினோட ஆன்சரு. அடுத்தது थर्ड क्वेश्चन पार्गा. वीर लोग की महिमा के लिए कवि किन किन के साक्षी मानते हैं, पेज नंबर 13 थर्ड क्वेश्चन. वीर लोगों के महिमा के लिए लिया कवि सूर्य चंद्र भूगोल खगोल को साक्षी मानती हैं. சூரியன், சந்திரன், பூகோல் பூமி, காகோல் வானம், இதிலே சாட்சியாக எடுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கொஷின் பேப்பர்லேயும் இந்த கொஷின் கேட்குறாங்க. अंकित लघु दीप के उदाहरण, अग्नित लघु दीप का उदाहरण किन किन सूचित करता है, पेज नंबर 13 செகண்ட் கொஷின். ஸோ செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 கொஷின் இருக்குது, அதையும் பார்த்துருவோம் கையோட. அக்னித் லகு தீப், இந்த எண்ணற்ற கவுண்ட்லெஸ் சின்ன விளக்கு, லகு அப்படின்னா சின்ன விளக்கு, விளக்கை உதாரணமாக எதை சொல்கிறாங்க, எதை குறிப்பிடுறாங்கன்னு கேட்குறாங்க. இந்த அசங்கியன்றதும் அக்னித்துன்னு ஒன்று தான். இது எண்ணற்ற ஒப்பற்ற ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ இது எடுத்து எழுதினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. வீரர்னா வீரர் புருஷர்கள் இருப்பாங்களே, வீர மக்கள், வீர மனிதர்கள். அவங்க ஜின்கை சம்பந்தமே அநேக லோக் நஹிம் ஜான்தே, அவங்களுக்கு அப்படிலாம் இருக்காங்கன்றதே நிறைய பேருக்கு தெரியல. அப்படி தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த அக்னித் லகுதீப்பு உதாரணம் அவங்கள சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, சரியா. அடுத்தது இந்த 2 கொஷின் பார்த்தாச்சு. இது 2 கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்தது, पंत जी कड़ी के रूप में किसी मानते हैं, पेज नंबर 17 थर्ड क्वेश्चन. இந்த கொஷின் பேப்பரில் पंत जी अनुसार शांति अधिष्ठता कौन है அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ 2 கொஷின் இருக்குது இம்பார்ட்டன்ட், அது பார்த்துடலாம். पंत जी के कड़ी के रूप में, மோஸ்ட்லி கொஷின் இருக்கிறது அப்படியே எழுதுங்க. விந்தியாச்சல் கோ மான்டே ஹே. பந்துஜி எது கடி ரூப் அப்படின்றத நினைக்கிறாரு அப்படின்னா விந்தியாச்சலில் தான் நம்மளுக்கு கடி ரூப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கடிக்க ரூப்னா ஒட்டியானமாக விந்தியாச்சல தான். விந்தியாச்சல்ன்றது இந்திய மலையே சொல்கிறாரு. அடுத்தது, பந்துஜி அனுசார் சாந்தி அதிஷ்டியத்தா கோன் ஹே அப்படின்னா பாரத் தான். இந்த மோஸ்ட்லி இதெல்லாம் அப்படியே எழுதிடுங்க. இந்த ஆன்சர் பாரத் மட்டும்தான். பாரத்னா அமைதியான பிளேஸ் எது அப்படின்னா பாரத் தான், இந்தியா தான் அப்படின்னு சொல்லி பந்துஜி சொல்கிறாங்க. இதில் வித்யாச்சல் மட்டும் படிக்கணும், இதில் பாரத் மட்டும் படிக்கணும், சரியா. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 21 இருக்க ஃபர்ஸ்ட் கொஷின். ஷாஹாம் கஹாம் சே ஆயி. ஷாஹாம்னா நிழல். நிழல் எங்கேருந்து வருது? பேடுக்கே ஷாக்காவும் சே ஷாஹா ஆயி அப்படின்னு சொல்கிறாங்க. பேடோடைய நிழல்னால நம்மளுக்கு என்ன வருது? நிழல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 6th கொஷின் பாருங்கள். அந்தரா சலீலா शब्द किसी सूचित करता था, பேஜ் நம்பர் 29 இருக்கிற தேர்ட் கொஷின் பார்ப்போம். அந்த சலீலா शब्द ஹிந்தியை தான் இண்டிகேட் பண்ணுறாங்க. அந்த ஷலீலா அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா ஹிந்தியை தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கிசின்றது ஹிந்தி மட்டும் எழுதிட்டா போதும் அந்த கொஷினுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த செகண்ட் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் பேப்பரில்
சதுரானா கி வாணி இஸ் முகவரேம் கே அர்த்தக்கியே இப்படின்னா இந்த இடியமோட मीनिंग என்னன்னு கேட்குறாங்க. इस कविता में चतुरानी की वाणी का सत्य अर्थ है मीनिंग्स என்னன்னா दक्षिण के 4 भाषाओं ब्रह्मा के 4 मुख से विकसित हुए. பிரம்மாவுடைய 4 முகம் இருக்கு இல்லையா, அந்த 4 முகத்துலேருந்து வர 4 மொழிகள் தான் வந்து நம்மளுக்கு வந்து சவுத் இந்தியா 4 லாங்குவேஜாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது வருங்க. இந்த 5th क्वेश्चन कवि समुद्रदीप के अनुसार पुराने पत्ते को क्या करते हैं. पेज नंबर 26ல 3rd क्वेश्चन. அதாவது ஓல்டானவங்களை வந்து கவி வந்து என்ன சொல்கிறாரு, कवि सुमदींद के अनुसार पुराने पत्ते क्या करते हैं. कवि सुमदींद के अनुसार पुराने पत्ते गट गट चर चोर करते ஜட்னே வாலே ஹோத்தி ஹேம். கவி சுமத்ரிந்த இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஓல்டு பீப்புள்ஸ் வந்து சவுண்டு கொடுத்துட்டே வந்து கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சோர்னா சவுண்ட் கொடுத்தே வந்து கீழே விழுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. नेक्स्ट क्वेश्चन பாருங்க. जीव प्रदीप में पक्षी सकुल क्या गा रहा है. 2 क्वेश्चन पेपरலையும் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ इम्पॉर्टेंट. कविता के अनुसार पक्षी शर्कुल शुभ कीर्ति गा रहा है. இந்த கவிதையுடைய அடிப்படையில் இந்த பக்ஷி குரூப், அந்த ஷக்குல்னா குரூப், அந்த பக்ஷி இனங்கள் வந்து சுப கீர்த்தி சுப துதி பாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து हजारों नदियों कहाँ खेलते हैं. पेज नंबर 43ல 3rd क्वेश्चन. भारत के गोंद में हजारों नदियाँ खेलती हैं. भारत के गोंद இதை மட்டும் தான் நீங்கள் எழுதணும். ஸோ இதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அது அடுத்தது 2nd क्वेश्चन इम्पॉर्टेंट. भारत के संदेरी ये சௌக்கிதார் கோன் ஹே. பாரத் இந்தியாவுடைய சந்தேரி காவலாளியும் யாருன்னு கேட்குறாங்க. இமாலய மலை தான் வந்து பாரத் தேசத்துடைய சந்தேரி அவர் சௌக்கிதாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இதுவரையுமே 13 கொஷின் பார்த்துருக்கோம், இம்பார்ட்டண்டான கொஷின்னு. நீங்கள் வேணால் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனுக்கு நான் வந்து இது பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேஜ் நம்பரை நோட் பண்ணி வச்சு படிங்க. அடுத்தது இந்த கொஷின் பேப்பர். இதெல்லாம் எழுதாததெல்லாம் வந்து ஆல்ரெடி ரிப்பீட் ஆன கொஷின் எழுதியிருக்க மாட்டேன். ரிப்பீட் இல்லாதது மட்டும் எழுதியிருப்பேன். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு டோட்டலாக 13 கொஷின் வருது. 13 கொஷின் மட்டும் படிச்சுக்கோங்க. நீங்கள் 10 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். சரியா, இது பேப்பர் 2 பார்த்துடலாம். பேப்பர் 2ஓடது பாருங்கள். இதில் வந்து கொஷின் ஆன்சர் தான். மொத்தம் வந்து உங்களுக்கு 5 எழுதணும், 5 எழுதணும். 8 கொடுத்துருப்பாங்க, அதில் 5 எழுதணும். 2 கொஷின் பேப்பர் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ பரத் ஸ்ரீராம் சே கஹாம் மில்தா ஹே எங்கே சந்திச்சான்னு கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 18ல் ஃபஸ்ட் கொஷின் இருக்குது. பேஜ் நம்பர் 18ல் மொத்தம் வந்து 3 கொஷின் இம்பார்ட்டன்ட்டு நம்ம கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கிறதுல. ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், 6th கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, 6th. பாரத் ஸ்ரீராம் சே கஹாம் மில்தா ஹே சித்ரகூட் மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்த கிஷி ராம் மான்க सिंहासन पर रख कर भारत शासन करता था. பதுகாயம் அந்த ஸ்லிப்பர்ஸை வந்து ஸ்ரீராமை வந்து நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுவார் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. यदि श्रीराम वापस नहीं लौटते तो भरत ने क्या करने का निश्चय किया. அவர் திரும்பி வரலன்னா என்ன பண்ணணும்னு நினச்சிட்டுப்பாரு. भरत ने कहा यही श्रीराम वापस लौटकर नहीं आए तो भरत नहीं रहेंगे और शासन श्रीराम की बदकायम की करेंगे. அவர் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன், அவருடைய ஸ்ரீராமுடைய ஸ்லிப்பர்ஸ் தான் வந்து ஆட்சி பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். மொத்தம் 3 இம்பார்ட்டன்ட் கொஷின் இப்போ இந்த லெசனில் பார்த்துருக்கோம். बकासुर क्या करता था. बकासुर राजा को दबाकर खुद सब की रक्षा करता था. இந்த பக்காசூர் வந்து ராஜாவையே வந்து அடக்கி அவர் சுயமாக வந்து எல்லாரையும் வந்து இவர் ரக்ஷா கர்த்தத்தை இவர் வந்து பார்த்துக்கிட்டாரு. கித்தனை வருஷசே பக்காசூர் ஆத்மியாம் கோ கா ரஹா ஹை. எத்தனை வருஷமாக வந்து மனுஷங்களா அவன் சாப்பிட்டுட்ருக்கான் மனித ஆண்களை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 14 இயர்ஸாக வந்து பக்காசூர் வந்து ஆண்களை வந்து சாப்பிட்டுட்ருக்கான். கா ரஹா ஹை. அடுத்த 6th கொஷின் இம்பார்ட்டன்ட்டு. அடுத்த 6th क्वेश्चन इम्पॉर्टेंट है. भीम ने बकासुर के लाश कहाँ रखने के लिए कहा. பீம் வந்து பக்காசூருடைய அந்த பிணத்தை வந்து எங்கே வைக்கணும்னு சொன்னார். பீம் நே பக்காசூர்கா லாஷ் அவருடைய பிணத்தை வந்து லே ஜாக்கரை எடுத்துக்கொண்டு நகர்கே தர்வாஜா பர் ரக் தேனே கே லியே கஹா.
நகரத்துடைய நுழைவாயில் கேட்டில் வந்து வைக்க சொல்லி அவர் சொன்னார். மொத்தம் வந்து 6th கொஷினும் 3rd கொஷினும் 2nd கொஷின் இது 3மே வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது, உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிருஷ்ணதாஸ் கைசா ஆத்மி தா. கிருஷ்ணதாஸ் வாரணாசி கா ஏக் கஞ்சூஸ், ரொம்பவும் கஞ்சமான, சூத்கோர் வட்டி விடுறவர், லாலச்சி பேராசனையானவர், ஏவ்னா அவர் ஸ்வஸ்தி ஷேட்டுதா சுயநலமான ஒரு வணிகர் அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணதாஸ். இது இந்த லெசனில் ஒரு கொஷின் தான். 4th லெசனில் 2nd கொஷினும் 6th கொஷினும் குல்னார் கौन है? குல்னார் அவுரங்கஜீப் கி பேகம் है. அவுரங்கஜீப்போட ஒய்ஃப் தான் இந்த குல்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாமாயா பேகம் கோ கியா தண்ட் தேத்தி है? மகாமாயா பேகம்க்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னாங்க. மகாமாயா பேகம் கோ குச் நஹீம் கர்த்தி, எதுவுமே செய்யலை. உசே ஷமா கர்கே பேஜ் தேத்தி है, அவங்கள வந்து மன்னிச்சு அனுப்பிட்டாங்க. யஹி ராஜபுத்திரோம் கா பதலா है, இது வந்து ராஜபுத்திரோட இதுதான் ரிவெஞ்சாம், அவங்கள மன்னிச்சு விடுறது அவங்களுடைய ரிவெஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 5th கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஷாஜஹான் கோ கிஸ்னே பந்தி பனாயா? ஷாஜஹான் கோ உன்கோ புத்ரு அவுரங்கஜீப் நே பந்தி பனாயா. யார் வந்து அவரை கைது பண்ணாங்க அப்படின்னா அவுரங்கஜீப் தான். அடுத்தது औरंगजेब 3rd क्वेश्चन है, औरंगजेब ने ताजमहल के सामने क्यों दीवार बनाने की आज्ञा दी? எதுக்காக வந்து औरंगजेब வந்து தாஜ்மஹால் பின்னாடி வந்து முன்னாடி வந்து இது கட்டினார், செவர் கட்டினாருன்னா ஷாஜஹான் கே நஜர் சே தாஜ்மஹால் கோ சிப்பானே के लिए, ஷாஜஹானுடைய அவங்களுடைய பார்வையிலிருந்து அதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சுவர் கட்ட சொன்னார். ஜஹானாரா கோன் ஹே? ஜஹானாரா யாருன்னு கேட்குறாங்க. ஷாஜஹான் மும்தாஜ் அவங்களுடைய முதல் பொண்ணு சந்தான ஜஹாம்னாரான்றது அவங்களுடைய முதல் பொண்ணு. சரி, இப்போ டோட்டலாக வந்து 12 கொஷின் பார்த்துருக்கோம். அந்த 12 கொஷின் மட்டும் வந்து படித்தா போதும், நீங்கள் வந்து 5 கொஷின் அட்டன் பண்ணிட முடியும். இது பேப்பர் 2ஓடது 10 மார்க்ஸ். சரியா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இது வந்து நோட் பண்ணி வச்சுட்டு இதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது இம்பார்ட்டன்டானது. ஓகேவா? பேப்பர் 3 பாருங்கள். கிசி ஏக் விஷய பர் நிபந்த் லிக்கியே அப்படின்றது, அதாவது நிபந்த் கட்டுரை தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 15 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதில் டோட்டலாக 12 இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் 3 கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 3 மட்டும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 நாகரிகோ ஜீவன பாரத், இது மட்டும் 3 படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுலேயும் அதில் கேட்டிருக்காங்க, நாகரிக் கேட்டிருக்காங்க, பாரத் கேட்டிருக்காங்க, பேக்காரி கேட்டிருக்காங்க. இதை விட்டுருங்க. நீங்கள் இது 2 இருக்கு இல்லையா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு 3 மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு எனி 1 எழுதிடலாம். ஏன்னா ஏதாவது ஃபஸ்ட்டு 3லேருந்து 1 கண்டிப்பாக கொடுப்பாங்க, எனி 1 இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மட்டும் படிச்சுக்கோங்க போதும்.